ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலே கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வசனத்தின் ஒரு பகுதியை கூட நாம் வாசித்தோம். இந்த வேத வசனத்துல விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல விசுவாசத்தை காண்பேனா என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் விசுவாசம் கடைசி நாட்களிலே அநேகருக்கு இல்லாதபடிக்கு ஒழிந்து போகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிராளாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் அந்த சத்துருவுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும்படியாக மிக முக்கியமான ஒன்று நம்மிடத்தில் தேவை. அது விசுவாசமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக இருக்கும்போதுதான் நாம் பிசாசை எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியும். ஏனென்றால் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு, பிசாசை ஜெயிப்பதற்கு, அவனை எதிர்த்து நிற்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் உறுதியாக இருக்க வேண்டும். எதிர்த்தில் அநேக மனிதர்கள் உறுதியாக இருந்து அநேக வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தில் நாம் உறுதியாய் இந்த பூமியில் வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் விசுவாசத்தை விடும்படியான சூழ்நிலைகள் அநேக காரியங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஒவ்வொரு நாளிலும் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்த இன்னும் தேவ மனிதர்கள் வேதத்தில் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் மூவரையும் அக்கினி சூளையிலே போடுகிறேன் என்று சொல்லியும் அவர்கள், நாங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின பொருசிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று அவர்கள் விசுவாச அறிக்கை செய்தார்கள். அதில் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். அந்த விசுவாசத்தின் உறுதிதான் அவர்களை அந்த அக்கினி சூழலிலிருந்து விடுதலை செய்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிசாசானவன் கொண்டு வந்தாலும், யோபுடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், அவருக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரே நாளில் அழிந்தது. அப்பொழுது கூட அவர் விசுவாசத்தோடு என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதை நாம் யோபு புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்கள் தான் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக நிலைநிற்க செய்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் விசுவாசமானது சோதிக்கப்படும் போது, யோபுடைய வாழ்க்கையில, தானியேலுடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அது சோதிக்கப்படும் போது அவர்கள் அதில் உறுதியாய் நின்று வெற்றிகளை பெற்றார்கள். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகள், பிசாசின் போராட்டங்கள் வரும் என்றால் அந்த விசுவாசத்தை ஒருபோதும் ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நமக்கு எதிரடியாய் வருகிற அந்த பிசாசை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தின் 9ஆம் வசனத்தின் மேலே உள்ள வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, எதிராளியாகிய பிசாசான அவன் நமக்கு எதிர்ப்பாக நம்முடைய விசுவாசத்தை குறைக்கும்படியாக, நம்முடைய விசுவாசத்தின் உறுதியிலிருந்து நிலைகுலையும்படியான காரியங்களை ஒவ்வொருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவன் முயற்சி செய்கிறவனாக இருக்கிறான். ஆனால் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்து அவனை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அதை அறிந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசை ஜெயிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசத்துல உறுதியாக இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்த வெற்றிகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.